ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த பாகம் 2 சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையின் கீழ் வாழ்க்கை என்கிற இந்த தொடர் போதனையில கூட போன எபிசோட்ல கிருபை மனநிலை என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். கிரேஸ் மைண்ட் செட் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு அந்த எபிசோட பார்த்தவங்க கூட நிறைய பேர் சொன்னீங்க. அநேகருக்கு கேள்விகள் இருந்ததை கூட நீங்க கேட்டீங்க, அதற்கான பதில்களையும் கொடுத்தோம். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருந்துட்டு இருக்குது. இப்பொழுதும் அந்த கிருபை மனநிலையில வாழும் பொழுது விடுதலையோடு வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்மளை சத்தியத்திற்குள்ள நடத்தும் பொழுது ஒரு விடுதலையை உணர முடியும். வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வதற்கு அவரே நமக்கு வழிவகுக்கிறவராக இருக்கிறார். இந்த தொடர் போதனைக்குள்ள அடுத்த எபிசோட்லையும் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம், சத்தியத்தை விளங்கி கொள்ள போகிறோம். ஆவியானவர் தான் இதுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. இந்த சீரீஸோடைய தலைப்பு கிருபையின் கீழ் வாழ்க்கை. இந்த 2ஆம் பாகத்துல கூட நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க, கிருபை சுவிசேஷம், கிரேஸ் காஸ்பல் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட், சுவிசேஷம்னா என்ன, நற்செய்தி என்றால் என்ன? பைபிள்ல காஸ்பல் அப்படின்னு பார்த்தாலே அதற்கு குட் நியூஸ் என்று சொல்லி அநேகர் சொல்லி கொடுத்ததை நீங்க கேட்டிருப்பீங்க, நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இவாங்கலியோன் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் காஸ்பல் என்கிற குட் நியூஸ் வார்த்தை வருகிறது. ஸோ நற்செய்தி என்கிறத இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நற்செய்தி கூட்டங்கள், நற்செய்தி பெருவிழா என்றெல்லாம் சொல்லி நம்ம எங்கும் பார்க்க முடிகிறது. நற்செய்தி சொல்வதற்காக தான் இன்னைக்கு சீஷர்களாய் நம்ம எல்லா பக்கமும் புறப்பட்டு போகணும் இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா நற்செய்தி என்பது என்ன என்கிற காரியத்தில் பலரும் பல விதமாக குழப்பிக் கொள்வது உண்டு. ஃபர்ஸ்ட் சிம்பிளா எடுத்துக்கொள்வோம். நல்ல செய்தி என்றாலே அதை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், மிகுந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் வரும், பயங்கர எக்ஸைட்டடா மாறிடுவோம். நம்ம அப்படியா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும், உற்சாகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டாதான் அது நல்ல செய்தி இல்லையா? மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு எக்ஸைட்டடான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு உற்சாகமான அந்த நல்ல செய்தி என்னது, எது நல்ல செய்தியா இருக்கும்? அந்த நல்ல செய்தியை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த மனிதர்களாகிய நமக்கு கெட்ட செய்தியா என்ன இருக்குது இவ்வளவு நாளா இருந்துச்சு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். என்ன கெட்ட செய்தி நமக்கு கிடைச்சிருந்துச்சு இவ்வளவு நாள் அப்படின்னா, மனிதர்களாகிய நமக்கு தேவ மகிமை கொடுக்கப்பட்டது. நான் திரும்ப சொல்றேன், கொஞ்சம் அப்படியே ஆரம்ப நிலைக்கு போய் யோசிச்சு பார்ப்போம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனுக்குள்ளாக முழு மனுக்குலமும் அடங்கி இருக்கிறது. மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் ஆதாமுக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும். அங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினாங்க. அந்த அர்த்தம் முழு மனுக்குலமும் முந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனாகிய ஆதாமுடைய அந்த வீழ்ச்சியின் நிமித்தமாகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிட்டோம் என்பதை பைபிளை நம்ம படித்து புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ மகிமையை இழந்து போயிட்டோம். மகிமையை இழந்து போயிட்டோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற கெட்ட செய்தியே. இழந்து போயிட்டோம், மகிமையை இழந்துட்டோம்னா என்ன அர்த்தம் பிரதர்? தேவனோடு உள்ள உறவை நம்ம இழந்துட்டோம், தேவனோடு உறவாடுவதை இழந்துட்டோம், தேவனை புரிந்து கொள்வதை இழந்துட்டோம், தேவனிடம் பேசுவதும் தேவன் நம்மிடம் பேசுகிற அந்த நெருங்கிய தொடர்பினை இழந்துட்டோம். தேவனை போல வாழுதல், தேவனை போல பேசுதல், தேவனோடு கூட உறவாடுதல், இது எல்லாத்தையும் இழந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, தேவனும் நம்ம இடத்துல வர முடியாத நிலை வந்துருச்சு, நம்மளும் தேவனிடத்துல போக முடியாத நிலை வந்துருச்சு. இது எல்லாமே தான் தேவ மகிமை இழந்த நிலை. தேவ மகிமை என்று சொன்ன உடனே வெறுமையாக அப்படியே ஒரு தோற்றத்தில் ஒரு மாற்றம், அப்படியே ஒரு கோல்டன் க்ளோ வந்துருது, நம்ம கிட்ட அப்படியே பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சம் வந்துருது, அதுதான் மகிமை என்று அந்த தோற்றத்தை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. மகிமை என்கிற அந்த உறவாடுதல், தேவ மகிமை என்கிற அந்த ஒரு அழகிய பிரசன்னத்தின் உறவாடுதலை நம்ம இழந்துட்டோம். தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையை நம்ம இழந்துட்டோம், அந்த பண்பினை நம்ம இழந்துட்டோம். இது எல்லாமே நமக்கு இருக்கிற கெட்ட செய்தி பாருங்க, மொத்தமா இழந்துட்டோம். இதன் விளைவாக என்ன நடக்குது, நம்ம நாளுக்கு நாள் பாவத்தை விரும்புகிறவர்களாக, பாவத்தை செய்கிறவர்களாக, பாவ எண்ணத்திலேயே வாழ்கிறவர்களாக நம்ம சிக்கி கொண்டோம்.
இந்த பாவ பிடியில சிக்கிக் கொள்வதற்கு, மாம்சீக எண்ணத்தை கொடுப்பதற்கும் பிசாசானவன் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் உள்ளுக்குள்ள கொண்டு வருகிறவனா இருக்கிறான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தினால் உண்டானவைகள் என்றெல்லாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோமே, இது எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ரொம்ப அவல நிலைக்கு போய் கிடக்கிறோம். இப்ப தேவன் இல்லாத நிலையே மரித்து போன நிலைமை தான். சாவு என்கிற விஷயமே அதுதான். தேவன் இல்லாத ஒரு நிலைமை, தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு நிலைமை, அது இருக்கலே ஒரு மரித்து போன நிலைமை. அது இப்போ இந்த நிலைமை எல்லாமே நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட செய்தி. இப்போ பாவத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சந்ததியுமே அவல நிலையில் இருக்குது. ஏன் அப்படின்னா பாவ உணர்வுகள், பாவத்திலேயே வாழ்வது, பாவத்து நிமித்தமாக வரப்போகிற பிரச்சனைகளை அதை சந்திப்பது, இதையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கை. பாவத்தை செய்யறது, பாவத்தில் விழுகிறது, அந்த குற்ற உணர்ச்சியில சாகிறது, அந்த பாவத்தின் விளைவாக சரீரத்தில் பாதிப்புகள், ஏதோ பிரச்சனைகள், முடிவில் மரணம், இப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே தான் ஓடிட்டு இருக்குது எல்லா சந்ததிக்கும். இப்படியே பல சந்ததிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்போ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளே இல்லாமல் இருக்குது. நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நற்செய்தி என்று சொல்லப்படுவதற்கு, நற்செய்தி என்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு மிக முக்கியமான நமக்கு புரிதல் வரணும்னா, இழந்து போன தேவ மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான அழகிய வழிமுறையை வேத வசனங்கள் காட்டுகிறது. அதை நீங்க புரிய வைக்கும்படி சொன்னீங்கன்னா அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தியை கிருபையின் நற்செய்தின்னு ஏன் சொல்றோம்? கிரேஸ் காஸ்பல்னு ஏன் சொல்றோம்? the gospel of grace அப்படின்னு சொல்லலாம். கிருபையின் சுவிசேஷம். கிருபைதான் சுவிசேஷம், அதை புரிந்து கொள்வோம். ஆனா கிருபை சுவிசேஷத்தை பத்தி நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். அப்போ நற்செய்தின்னு சொல்றீங்க, சுவிசேஷம் சொல்றீங்களே, அது என்ன செய்தி? அப்போ நம்ம மகிமையை இழந்தவன் திரும்ப மகிமையை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆமா, பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு என்கிற ஒரு நிலை நமக்கு கிடைக்கப்படணும். நான் திரும்ப சொல்றேன், மகிமையை நாம் அடைவதற்கு ரட்சிப்பு என்கிற நிலை நமக்கு கிடைக்கணும். ரட்சிப்பு என்கிற நிலையில 3 நிலைகளா பிரிக்கலாம். அதை நான் திரும்ப சொல்றேன், ரட்சிப்பின் நிலைகள், பொசிஷனை 3 நிலையா பிரிக்கலாம். முதல்ல நீதிமான் ஆக்கப்படுதல், இரண்டாவது பரிசுத்தமாகுதல், மூன்றாவது மகிமையாகுதல். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் and glorification. இந்த ஒரு பயணம் தான் ரட்சிப்பின் 3 நிலைகள்னு சொல்லலாம். அப்போ இதுல நல்லா புரிந்து கொள்ளணும், நீதிமானாக்கப்படுதல் அனுபவத்தை ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுகிறோமே, அந்த நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் வந்தாதான் பரிசுத்தமாகுதல் உள்ளுக்குள்ள நடைபெறுகிறது. மகிமையாக்கப்படுதலுக்கு தொடர்ந்து நம்ம போய் சேர்க்கிறவங்களா இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நீதிமானா அப்ப மாறுறது தான் ரட்சிப்பின் ஆரம்ப பகுதியாவே நம்ம பார்க்கிறோம். அப்போ இழந்து போன மகிமை, மறுபடி பெற்றுக்கொள்ள போகிற மகிமை, இதுக்கு இடையில நல்ல செய்தியாக நமக்கு என்ன இருக்குது? திரும்பவும் நான் இது ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். இது அதுவும் ஏன் கிருபையின் நற்செய்தின்னு சொல்றோம்? பைபிள்ல ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சிங்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா மாறிட்டோம். ஆனா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நம்ம இப்ப நீதிமான்கள் ஆக்கப்படுகிற தருணத்துக்கு வந்தாதான் பரிசுத்தமாகுதலும் மகிமையாக்கப்படுதல் பயணத்துக்கே போக முடியும்னா, இன்னைக்கு நீதிமான் ஆக்கப்படுகிற நிலை யாருனால கிடைக்குது? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டுதான் நமக்கு கிடைக்குது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்புங்கிறது எதை குறிக்குது? சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை குறிக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் போன எபிசோட்ல கூட சொன்னேன், நம்ம செய்கிற கிரியைகள்லாம் தேவனுடைய பார்வையில அது அழுக்கான கந்தைகளா இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தது தான் பரலோகம் பரிபூர்ணமான ஒரு செயலாக பார்க்கிறது. நம்ம எதையாவது ஒரு கிரியை செஞ்சு பிதாவாகிய தேவனே அப்படியே நம்ம பக்கமா விழ வச்சிட முடியுமான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது. இப்படி நம்ம பேசுறது மாதிரி பிதாவாகிய தேவனையே அப்படியே விழ வச்சவர்னா யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அவர் செய்து முடித்த காரியங்கள்
நியாயப்பிரமாணங்களை சிலுவையில் நிறைவேற்றின காரியங்கள், என்ன ஒரு நீதியான வாழ்க்கையை பரலோகம் எதிர்பார்த்ததோ அந்த ஒரு நீதியான வாழ்க்கையை ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த நீதியை நிறைவேற்றினார் பாருங்க. சிலுவையில் நிறைவேற்றி முடிந்ததுன்னு பாருங்க. அங்க முடிஞ்சதுல இருந்து இப்ப மறுபடியும் ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்கப்படுது. எப்படி பிரதர், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செய்துட்டாருங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்ப அது மாறணுமா? முன்பதாக நான் சொன்னேன், ஆதாம் என்கிற ஒரு மனிதன் செய்தது நிமித்தமா பாவம் உள்ள வந்துச்சுங்கிறதை எல்லாரும் நம்புறோம். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மனிதரால இப்ப செய்து முடிக்கப்பட்டதை நம்பி ஏன் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது நம்ப கூடாது? ஏங்க, அதுதான் பைபிள் சொல்லுகிற ஒரு அழகான சத்தியமே. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது முற்றிலும் இலவசமாக. அதுதான் இது கிருபையினாலே வசனம் சொல்லுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்ம கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான சத்திய வார்த்தைகள் பாருங்க. அப்போ சுவிசேஷம் என்கிற அந்த நற்செய்தியே கிருபையாய் தேவன் செய்த இந்த காரியத்தை சொல்றதுல தான் இருக்குது. அப்போ என்ன ஞாபகப்படுத்துறவங்களா இருக்கிறோம் மனிதர்களுக்கு? பாவத்திலேயே சிக்கிக்கொண்டு பாவ பிடியிலேயே கிடக்கிற உனக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வழிமுறையை உண்டாக்கி கொடுத்துட்டாரு. அதை நீ நம்பி அவர் மேல விசுவாசம் வச்சினா, இயேசு கிறிஸ்து உனக்காக செய்து முடித்ததை நம்பி விசுவாசிக்க ஆரம்பிச்சினா, உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. இனி பாவம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. நீ எந்த விதத்திலும் பாவத்தினால ஆளுகைக்குள்ள இருக்க போறது இல்லை என்பதை நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். பாருங்க, ஹல்லேலூயா. இந்த சீரீஸோடைய நம்ம ஒரு முக்கியமான மைய வசனமாக எதை எடுத்துக்கிட்டோம்? ரோமர் 6:14 வாசிச்சோம் இல்லையா? ஆமா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபையின் கீழ் வாழ்க்கையில பலருக்கும் ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. என்னன்னா, என்ன பதர் கிருபை மனநிலைன்னு சும்மா இருந்துட்டு போயிட்டோம்னா அப்ப எப்படி வேணாலும் வாழலாமா, பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வருது. இதை போன எபிசோட்ல கூட கேட்டுட்டு நிறைய பேர் கேள்வி எழும்புச்சு. திரும்பவும் சொல்றேன், பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வரணும்னா அதற்கு வேதாகமம் சொல்லுகிற ஒரே ஆதாரம் கிருபை. பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க வாழணும், பாவத்தை நான் ஜெயிக்கணும், பாவத்தின் ஆளுகையிலிருந்து நான் விடுதலை பெறணும் இப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கான நற்செய்தி வார்த்தை என்னன்னா, கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நம்பி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆரம்பத்தை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, பார்க்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இப்படி இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைக்குள்ள வந்தவங்க அத்தனை பேருமே விசுவாசிங்க. இந்த அத்தனை பேருக்கும் பரிசுத்தமாகுதல் என்பதும் கிருபையா கொடுக்கப்படுது. பரிசுத்தமாகுதலும் சொந்த பலத்தினால இல்ல, நான் ஒரு முடிவு பண்ணி எல்லாத்தையும் மாத்த போறாங்கிறது இல்ல. கிருபையின் அந்த அனுபவங்களே நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறது. தினந்தோறும் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறது, பாவத்தை வெறுக்க வைக்கிறது, பாவத்தை விட்டு வெளியே வர வைக்குது, நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு செல்லுது. இதுவே நம்மளை மகிமையாகவும் மாற்ற போகிறது. பாருங்க, இந்த ஒரு நற்செய்தியை கொண்டு போனோங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் எதை நம்ம கேரி பண்ணிட்டு போறோம், எதை சுமந்துக்கிட்டு போறோம்? இயேசு கிறிஸ்து உனக்காக என்ன செய்திருக்கிறாருங்கிறத அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது மிக முக்கியமா இருக்குது. பாருங்க, இன்னைக்கு எல்லா மனிதருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன். ஒரு ராஜா அவர் பிரயாணமா போயிட்டு இருக்கிறாரு. வழி அருகே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிச்சைக்காரனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. எல்லாத்தையும் இழந்து போனவனாக, வஸ்திரம் ரொம்ப பழமையானதாக, தங்குவதற்கு இடம் இல்லாதவனாக, ஒன்றுமில்லாதவனாக கிடக்கிறான். அவர் கிட்டத்தட்ட அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் இப்படியே விட்டோம்னா செத்தே கூட போயிடலாம், அந்த மாதிரி ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கிறார். ராஜா அந்த பிரயாணமாய் வந்தவர் அவன் இந்த பிச்சைக்காரர் இருக்கிற வழியில வந்து நின்று அவன் கிட்ட போய் அவனை பார்த்து சொல்றாரு, உன் நிலையை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் மனதுருகி
உனக்கு ஒரு உதவி செய்யலான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து ஒரு சீல் குத்தி ஒரு தாளை எடுத்து கொடுத்து ஒரு சுருளை எடுத்து கொடுத்து சொல்றாரு, இதை எடுத்துட்டு நீ அரண்மனைக்கு வா, உனக்கு தேவையானவைகள் அத்தனையும் நான் உனக்கு தரேன், உனக்கு எல்லாமே என்னுடைய அரண்மனையிலேருந்து கொடுக்கப்படும், நீ இதை கொண்டு வந்து என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரித்து கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ கொடுத்துட்டு ராஜா போயிடுறாரு, அவருடைய சேரியட்டில் போயிடுறாரு. இப்போ இந்த பிச்சைக்காரன் கையில் ராஜா முத்திரையிட்டு கொடுத்த அந்த சுருள் இல்லை அந்த தாள் இருக்குது. இப்போ இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடுத்துட்டு அரண்மனைக்கு போகணும். இதை எடுத்துட்டு அவன் அரண்மனைக்கு போகிறதுக்கு அவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா அவன் இதை என்ன பண்ணுவான்? அதை கிழிச்சு தூக்கி போட்டு மறுபடி படுத்துவான் அதே ரோட்டில். ஆனால் அவர் கொடுத்துட்டு போனதை நம்புறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்? அதோட பயங்கர ஒரு சந்தோஷம் அவனுக்கு. என் வாழ்க்கையே மாறிடுச்சு, என் கையில இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த விஷயம், இதை எடுத்துட்டு நான் நம்பிக்கையோட விசுவாசிச்சு நான் அரண்மனையை நோக்கி பயணிக்க போகிறேன். யோசிச்சு பாருங்க, விசுவாசித்து அரண்மனையை நோக்கி பயணிக்க போகிறேன். இப்போ வாங்கின இந்த நிலையில அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அவர் கொடுத்தவரை விசுவாசிக்கிறான், அவர் கொடுத்து அழைத்தவரை விசுவாசிக்கிறான். நல்லா கவனிங்க, ராஜாவை விசுவாசிக்கிறான்னா இந்த பிச்சைக்கார நிலைமையில இருக்கிற அந்த மனிதன் அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார், கொடுத்து அழைச்சிருக்கிறாரு, வா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கி கொண்டவன் விசுவாசிச்ச உடனே பயணிக்க ஆரம்பிக்கிறான். அரண்மனை இருக்கிறது எவ்வளவு தூரம்னு தெரியல, அது எவ்வளவு தூரமோ, ஆனா நம்பிக்கையோட பயணிக்கிறான். அரண்மனையை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், ராஜாவுடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், இன்னும் நல்லா சொல்லணும்னா அப்பாவின் வீட்டை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், பிதாவின் வீட்டை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சம்பவத்தை எதோட நீங்க ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியுது? அந்த பிச்சைக்கார நிலைமையில இருந்தது யாரு? நம்ம தான் அப்படி கிடந்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை தேடி வந்தாரு. நம்மளை தேடி வந்து நம்மளுடைய அவல நிலையை பார்த்து மனதுருகினாரு, கிருபையாக தன்னையே கொடுத்தாரு, தன் வாழ்க்கையவே கொடுத்து இப்போ நம்மளுக்காக ஜீவனையும் கொடுத்து அவர் நமக்கு நீதிமானாக்கப்படுகிற அனுபவத்தை கொடுத்து நமக்குள்ள முத்திரை மோதிரமாக நமக்கு ஆவியானவரை கொடுத்து நம்மளை எங்க பயணிக்க வைக்கிறாரு? அப்பாவின் வீட்டை நோக்கி, மகிமையை நோக்கி பயணிக்க வைக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க பயணித்து போகிறோம், தொடர்ச்சியா இந்த விசுவாச பயணத்துல ஓடுகிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல ஓடுறோம். பெற்றுக்கொண்ட இதை எதுன்னு சொல்றது? இது உங்க தகுதியா? இது நீங்க இதுக்காக ஏதாவது கிரயம் செலுத்தினீங்களா? இதுக்காக நீங்க ஏதாவது பண்ணினீங்களா? இல்ல, இது கிருபையா கிடைச்ச விஷயம். இப்போ இத சொல்லி இத முதல்ல கேள்விப்பட்ட உடனே அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. கிருபையினால எனக்கு இந்த அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. கிருபையினாலங்கிறது எது? இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தது. இப்ப விசுவாசிக்கிறது எதை? அவர் செய்து முடிச்சிட்டாரு. இப்ப இதன் மூலமா தான் இப்ப ரட்சிப்பு, இதன் மூலமா தான் நீதிமானாக்கப்படுகிற அனுபவம். பரலோகமே நம்மளை நீதிமான் என்று அழைக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தது விசுவாச நிமித்தமாக. நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள மனநிலை மாறுகிறது, உங்களுக்கு ஒரு பர்பஸ் உண்டாகுது, நான் எதை நோக்கி போகணுங்கிற டைரக்ஷன் கிடைக்குது. அப்போ பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை உண்டாகுது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகுது. யார் என்னை அழைத்திருக்கிறாரோ எனக்கு தெளிவான நோக்கத்தோடு கூட நான் வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறேன். எல்லாத்திலிருந்து விடுதலை வருது பாருங்க. அதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுது, அதை நம்ம மைண்ட்லயே கொண்டு வரல. நான் இது பாவம் செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதையெல்லாம் நம்ம மைண்ட்லயே இல்லை பாருங்க. அதனாலதான் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இந்த வசனங்கள் எல்லாம் மறந்துடாதீங்க. அப்போ நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன், கிருபையா நமக்கு கிடைச்ச விஷயத்தை விசுவாசிச்சு பயணிங்க, இயேசுவை நோக்கி பயணிங்க, அரண்மனையை நோக்கி பயணிங்க. உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேர்கிறதா இருக்குது.
அதை அவரே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம இப்ப பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஒரு பர்பஸோட இப்ப லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவன் வெற்றி கொடுக்கிறார். இப்ப இதுதான் சுவிசேஷம். இது கிருபையான சம்பவத்தை, கிருபையான செயலை நீங்க சொல்றதுதான் நற்செய்தி. இப்ப என்ன, இந்த கிருபையின் நற்செய்தி நீங்க எப்படி பிரதர் இதை சொல்றீங்க? திரும்பவும் அந்த கிரேஸ் காஸ்பல்னு நீங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு நீங்க இன்னுமே சிலர்லாம் கேள்வி கேட்கிறதா இருந்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு ஊர்களுக்காக சென்று இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறார். அழிஞ்சு போகிற ஜனங்க எல்லாரும் இயேசுவின் பக்கமா திருப்பப்படணும். எத்தனையோ புறஜாதி மக்கள் இயேசுக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. அப்படி எபேசு பட்டணத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்லிட்டு கிளம்புறார். கிட்டத்தட்ட 3 வருஷம் போல அவங்க கிட்ட இருந்து ஊழியத்தெல்லாம் செய்துட்டு அவருங்க கிட்ட இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போறாரு. அப்போ பவுல் வந்து ரொம்ப மனசு விட்டு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் போற பக்கம்லாம் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்க போது, எனக்கு ரொம்ப எதிர்ப்புகள் இருக்க போதுன்னு ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. இருந்தாலும் நான் போறேன். ஏன்னா அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொல்ல போற வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஜனங்க எல்லார்கிட்டயும் அதை சொல்றாரு. நான் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அதுவும் இதை நானா உருவாக்கிக்கல, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியம் இது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப பிரியமானவர்களே, ஏன் இதை கிருபையின் சுவிசேஷம் சொல்றோம்? ஏன் இதை கிருபை சுவிசேஷம், கிரேஸ் காஸ்பல் சொல்றோம்னா, இது இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல கொடுத்து இதை தான் நம்ம எல்லா ஜனங்கிட்டையும் பேச சொல்லி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, பவுலுடைய நிலைமையில யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கமும் எனக்கு பிரச்சனை இருக்க போது, எதிர்ப்புகள் இருக்க போதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனாலும் என்னுடைய உயிரை, என்னுடைய பிராணனா பெருசா என்ன போறது கிடையாது. நான் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன விரும்புறேன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெற்ற ஊழியமாகிய தேவனுடைய கிருபையின் சுவிசேஷ பிரசங்கம் பண்றதுக்காகவே தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்ன அடுத்த வார்த்தையை, அடுத்த வசனமே தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணேன். ஸோ கிருபை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றது தான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் இந்த சம்பவத்தில் கூட சொன்னேன், கிருபையை பேசி தான் ஒருத்தனை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியும். கிருபையை கொடுத்து தான் ஒருத்தனை அரண்மனைக்கு நேராக கொண்டு போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசணும்னா கிருபையின் சுவிசேஷத்தை பேசி தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா பிரசங்கம் பண்ணதை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எபிசோட்ல கூட இந்த ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். 1725ஆம் ஆண்டுல 1725 லண்டன்ல ஜான் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய வாலிப நாட்கள்லேயே மிக கொடுமை உள்ளவராக, ரொம்ப பணப்பிரியராகலாம் இருந்தார். அந்த நாட்கள்ல வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, பெருமையும் மனமேட்டுமையும் அதிகமா இருந்துச்சு. அதனால இந்த ஜான் நியூட்டனுங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் போய் சென்று அங்க இருக்கிற மனிதர்களை மிருகங்களை போல வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்து இவங்க ஊர்ல வித்துட்டு இருந்தார். ஏன்னா அந்த நாட்கள் அடிமையாக பிடித்து கொண்டு வந்து விற்கிற ஒரு வேலையும் ஒரு தொழிலே இருந்துச்சு. அதனால இவர் வந்து ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தார். போய் அடிமைகளை பிடித்து கொண்டு வந்து விற்கிற வேலை தான் இந்த ஜான் நியூட்டன் பண்ணிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட மனிதன், இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாள் பிரயாணத்தில் இது மாதிரி போய் பிடிச்சிக்கிட்டு கப்பலில் வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமான புயல் காற்று கடல் கொந்தளிப்பில்
சாகிற நிலைமைக்கு போயிட்டார். அந்த நிலையின் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கத்துறாரு, கதறாரு, இதோட வாழ்க்கையை முடிய போகுது, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கதறார். உடனே எங்கள் காற்றும் கடலும் அமைதியாயிடுச்சு. அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்த மாதிரி ஒரு சூழல்ல கரை ஒதுங்குறார். அன்னியிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஜான் நியூட்டனுக்கு. அவருக்குள்ள ஆண்டவர் என் மேல மனம் இறங்குகிறதற்கு, என் மேல இரக்கம் காட்டுறதற்கு எனக்கு என்ன இருக்குது, நான் எவ்வளோ மோசமானவன், நான் எவ்வளோ தவறு செய்தவன், எனக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது, இப்படி நான் கேட்டவனோ, நான் கேட்டேங்கிறதுக்காக எனக்கு உதவி செய்து எனக்கு ஜீவன் கொடுத்தது இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சது. அவருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல தாகம் வர ஆரம்பிச்சது. ஆண்டவரை பத்தி அதிகம் அறிந்து கொண்டாரு, கிருபையை புரிந்து கொண்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதற்கு பிறகு தேவனுடைய ஊழியக்காரனா மாறி கிருபையின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரசங்கிக்கிறவராக மாறினாரு. அவர் எழுதின அருமையான பாடல் தான் அமேசிங் கிரேஸ். நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா? அமேசிங் கிரேஸ், how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. என்ன ஒரு அருமையான பாடல்ல இது. ரொம்ப பிரபலமான பாடலும் கூட, அநேகர் அறிந்திருக்கிற பாடலும் கூட. ஆனால் அதோடைய பின்னணி பார்த்தீங்களா? ஆமாம், கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு நபராக அவர் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இது ஏதோ நான் சொன்னது போல 1725லையோ இல்லை இப்போ ஏதோ ஒரு முளைச்ச ஒரு சத்தியமோ செய்தியோலாம் இல்லை பிரியமானவர்களே. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காகவே தான் விரும்புகிறேன், கிறிஸ்து இயேசுவின் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட ஊழியமே இதுதான், இதை நான் என்ன ஆனாலும் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், தைரியமாக பண்ண போகிறேன், என்னுடைய ஜீவனெல்லாம் நான் ஒரு பொருட்டை நினைக்க போகிறதில்ல, இந்த சுவிசேஷம் போய் சேரணும், கிருபையின் சுவிசேஷம் எல்லா பக்கமும் சென்றடையணும், இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அவர் பிரசங்கம் பண்ணிட்டு, அந்த அதிகாரத்தை கீழே நீங்கள் கண்டினியூஸாக படித்து பார்த்தீங்கன்னா, நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பார் வார்த்தைகளை. யோசிச்சு பாருங்க, இப்போ கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு ஓநாய் கூட்டம் வந்துடும், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ கிருபை போதாதுப்பா, கிருபையை வச்சுக்கலாம் நீ பரலோகம் போக முடியாது என்று சொல்லுவதுக்கு ஏதுவாக, கிருபை உனக்கு நித்திய ஜீவனை உண்டாக்காது என்பதுக்கு ஏதுவாகலாம் இடையில வேற ஒருத்தவங்க தவறான உபதேசங்களை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓநாய்கள் வந்து மந்தையவே கெடுக்கிறோம், அந்த அளவுக்கு அவர் அறிந்து அப்பவே உணர்த்தி இருக்கிறார். அப்போ இன்றைய நாளில் யோசிச்சு பாருங்க, எது தெளிவாக பிரசங்கிக்கப்பட வேண்டிய உபதேசம், எது வந்து இந்த ஓநாய்கள் வந்து கெடுக்கும்படியான உபதேசம்? இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியுதா? இது ஏதோ இன்னைக்கு முளைச்சது இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில் பிசாசு ரொம்ப வஞ்சகமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கிருபையை பிரசங்கம் பண்ற ஆட்களை ஓநாய்கள்னு பேச வச்சுட்டான். ஆனா கிரியைகளை பேசுகிற இடத்துல வந்து உண்மையான பிரசங்கம் கேட்கும்படியா வச்சுட்டான். ஆனா நீங்க பைபிளை ரொம்ப தெளிவா படிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. 3 வருஷம் கிட்ட உங்ககிட்ட வந்து நான் கண்ணீரோட உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் கிளம்பி போறேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும், இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். நான் போனதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களை திசை திருப்பும்படி வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனதை நம்ம வாசிக்க முடியும். இந்த அளவுக்கு சொல்லியும் ஜாக்கிரதை இல்லாமல் மாறிப்போன ஒரு கூட்டம் தான் கலாத்தியர் என்கிற அந்த ஆட்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதை நம்ம படிக்க முடியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, நல்லா கவனிச்சிங்களா? எப்படி அழைத்தவரை? கிருபையினாலே அழைத்தவரை, கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல்
நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் தொடர்ச்சியா போறதை நம்ம படிக்கிறோம். இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கோபம் வருது, இந்த அளவுக்கு அவர் வார்த்தைகளை டென்ஷனா பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு சுவிசேஷம் இன்னைக்கு உலகம் பரவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது பிசாசுடைய வஞ்சகமே தவிர வேற எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்து முடித்ததை கிருபையா பிரசங்கம் பண்றது தான் கிருபையின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். இது இல்லாம வேற ஒரு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கும்படி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற மனிதர்களால தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை. இன்னைக்கு அதிலிருந்து விடுதலையாக நீங்களும் நானும் இந்த கிருபை சுவிசேஷத்தை கேரி பண்ணிட்டு போவோம், சுமந்து கொண்டு போவோம். எல்லா ஜனங்க கிட்ட இதை கொண்டு போகலாம். ஜனங்க எல்லாரும் மகிமை இழந்தவர்களாக, தேவனுடைய உறவு இல்லாதவர்களாக, உடைந்தவர்களாக, பாவப்பிடியில் சிக்கி கொண்டவர்களாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த கிரேஸ் காஸ்பல் தேவை, கிருபை சுவிசேஷம் தேவை பிரியமானவர்களே. ஸோ இந்த எபிசோடில் ரொம்ப நல்லா விளங்கி கொள்ளுகிறோம். வேற ஒரு சுவிசேஷம் இல்லை, தெளிவாக பேசுங்க. வேற ஒரு சுவிசேஷம் இல்லை, கிருபை சுவிசேஷம் தான் இருக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற பிரசங்கமாகவும் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து காத்திருங்க. அடுத்த பாகத்திலும் இன்னும் அநேக காரியங்களை கிருபையின் கீழ் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். உலகம் எங்கும் இந்த கிருபையின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். தேவனுடைய வருகைக்கு இன்னும் அநேக கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், தகுதிப்படுத்துவோம். அவர் தாமே நம்மை எல்லாரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். God bless you. ஆமென், ஆமென். அந்த கிருபையின் கீழாக நம்ம வர ஆரம்பிக்கிறோம். கிருபையானது பிரசன்னமாகி நம் மூலமாக நற்கிரியைகள் வரணுங்கிறது தேவனுடைய சித்தம். யாரோ ஒருவருடைய கிரியைகளை தான் 100% பர்ஃபெக்ட்னு சொல்றார். அவபக்தியின் நிலைமையிலும் அவர் இல்லை. அதனாலதான் தெய்வ பயம் அவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குவார், ஆண்டவர் நம்ம தரிசிப்போம், என்னைக்குனாலும் மகிமையாய் மாறுவோம்ங்கிற நம்பிக்கையும் அவங்க எல்லாருக்கும் ஊட்டுகிறவர்களா இருந்தாங்க. எதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்லணும்?